Hi friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் ஏஸ். இன்னைக்கு நாங்கள் டே 8ல இருக்கோம். நீங்கள் இவ்வளோ நாளாக 7 days பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆல்சோ சென்டென்சஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி காமெண்ட் பாக்ஸில் சென்டென்சஸ் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணி அனுப்புவோம். இன்னொரு வே எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, நீங்கள் பார்த்த இந்த வீடியோஸை உங்களோட டீச்சரோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து மாதிரி உட்காந்து பார்ட்னர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் அவங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லலாம், அவங்க திருப்பி உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லலாம். ஸோ இப்படி பண்ணும் போது என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு பயம் போகும். அந்த இங்கிலீஷ்ன்ற பயம் போகும். நீங்கள் உங்களை விட ஜாஸ்தியாக பேசுகிறவங்களோட பேச வேணாம், உங்கள் லெவல்லே பேசுகிறவங்களோட பேசினா கம்ஃபர்டபுளாக பேசுவீங்க. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனோட இன்னுமே நல்லா உங்களுக்கு பேச முடியும். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், சிம்பிள் ப்ரெசன்ட். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக டென்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னிலேருந்து டென்சஸ் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் தான், இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, நான் ப்ரெசன்ட் டென்ஸில் தானே பேசணும். இல்லவே இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட் தான் மோஸ்ட் கன்ஃபியூசிங். எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்க, திஸ் பாய் சேயிங் we read a lot. நான் நிறைய வாசிப்பேன்னு சொல்கிறாரு, நிறைய நான் ரீட் பண்ணுவேன்றாரு. they are looking at their books. அவங்க இப்போ புக்கு பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அவங்க நிறைய ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா எப்போவுமே அவங்க நிறைய ரீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அது வந்து உண்மையான ஒரு விஷயம். அவங்களுக்கு வாசிக்க பிடிக்கும், அவங்க நிறைய ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த பையனுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் ஐஸ்கிரீம், அது ஒரு உண்மை. ஐ லைக் ஐஸ்கிரீம் இஸ் அ ட்ரூத் அபவுட் ஹிம். அவரை பற்றின ஒரு ஃபேக்ட்னா என்னது, உண்மை. அண்ட் ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஐஸ்கிரீம், அவர் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அது இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம், அவருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும். ஹீ லைக்ஸ், எனக்கு அவருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, யா. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை? இந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. we use present simple for things that are true. ட்ரூனா உண்மை. and also for habitual action. habitual action என்னது, அன்றாட செய்கிற செயல்கள். அன்றாட நீங்கள் செய்வீங்களா, I drink coffee in the morning, I wake up at 6 o'clock, I drink coffee in the morning, I go to school by bus அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் அன்றாட செய்தி. தட்ஸ் கால்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அண்ட் ஆல்சோ ட்ரூத், உண்மை, உங்களை பற்றின உண்மைகள், அதுக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் லுக் அட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட். ஐ ட்ரிங்க் coffee every morning. He goes to work by bus. The negative sentence, they don't eat meat. They eat negative. இல்லைன்னா they don't eat meat. இதெல்லாம் நான் இன்னும் சொல்லி கொடுப்பேன் விவரமா, பார்த்துக்க. facts, factsனா உங்களை பற்றின உண்மை. I play football. He has 3 cars. அவரிடம் 3 cars இருக்குது. So he has. They don't live in London. அவங்க லண்டன்ல வசிக்கலன்னு சொல்றீங்க. They don't live. They live in Londonனா அவங்க வசிக்கிறாங்க. They don't liveனா அவங்க வசிக்கலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபார்ம் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம். ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. ஐ, யூ அண்ட் வி, யூ, தே yellowல இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் டூ தான். டூக்கு டூ, தி verb to டூக்கு டூ. இங்கே லைக்குக்கு லைக், ஹேவுக்கு ஹேவ். ஆனால் ஹீ ஷீட்டுக்கு மட்டும் அது மாறும். ஹீ ஷீட்டுக்கு எப்படி மாறும், இங்கே ஒரு எஸ் ஆட் பண்ணும். ஸோ டூக்கு டூஸ் இல்லை, டஸ். ஓகே, ஸோ ஐ டூ, யூ டூ, ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ், we do, you do, they do. அதே மாதிரி லைக்குக்கு ஐ லைக், யூ லைக், he likes. see, s இருக்கணும். he likes, she likes, it likes, we like, you like, they like. இங்க have, I have, you have, he has, she has, it has, we have, you have, they have. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். he ஷீட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து எஸ் ஆட் பண்ணும். யூ ஹாவ் டு ஆட் அன் எஸ். he ஷீட்டுக்கு மட்டும்தான் இது ஒன்லி ரூல். இங்கிலீஷில் வர ப்ரெசன்ட் சிம்பிளில் வர ரூல். he ஷீட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ளீஸ் ஆட் அன் எஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு verb பார்க்கலாம். டீச், ப்ளே, க்ரை. டீச்னா கற்பிக்கிறது, அண்ட் ப்ளே விளையாடுறது, க்ரைன்னு அழுறது.
ஸோ ஐ டீச் யூ டீச் ஹீ ஷீ இட்டுக்கு சி டீச்சர்ஸ் வந்துச்சு டீச்சர்ஸ் ஹீ டீச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி வி யூ தே டீச் 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 பிளேக்கு இங்கே ஈ ஷீட்டுக்கு மட்டும் பிளேஸ் இங்கே கிரைஸ் முன்னாடியே நான் லெசன் 7ல் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா எப்படி ப்ளூரல் ஃபார்ம் பண்ணுறப்ப வாயில் முடிஞ்சா கட் ட்ராப் த வாய் ஆட் ஐஇஎஸ் அதே ரூல் இங்கேயும் இருக்குது ஸோ அந்த ரூலும் உங்களுக்கு புரியும் சிஹெச்ல முடிஞ்சால் இஎஸ் ஆட் பண்ணும் எஸ் ஆட் பண்ணுறதுல பட் நம்ம ஸ்பீக்கிங்கில் ப்ரொனவுன்சியேஷன் தான் கூட பார்க்க போகிறோம் ஸோ ஐ டீச் யூ டீச் ஹீ டீச்சர்ஸ் ஷீ டீச்சர்ஸ் இட் டீச்சர்ஸ் we teach you teach they teach I play you play he plays she plays it plays we play you play they play I cry you cry he cries she cries it cries we cry you cry they cry இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் சும்மா சரளமா வரணும் உங்களுக்கு நீங்க யோசிச்சு ஐ கிரைஸா இல்ல ஐ கிரைஸ் இல்லவே இல்லை ஐ கிரை தான் he cryயா நோ he cries ஸோ கண்டிப்பா அந்த கான்ஜுகேஷன் சொல்லுவோம் இது கரெக்டா தெரியணும் ரொம்ப ஈஸி he she itக்கு மட்டும் s add பண்ண அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை okay remember that rule and then you can do it so negative form how do you form the negative இப்போ உங்க கேக்குறாங்க உங்களுக்கு காஃபி வேணுமான்னு no thanks I don't drink coffee சொல்றாரு I drink இல்ல I don't drink coffee negative sentence so நம்ம எப்படி சொல்வோம் negative he doesn't he don't இல்ல he doesn't drink coffee இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அதே மாதிரி ஐ டோன்ட் லைக் மை ஜாப்னு ஒரு தலைமையில கை வச்சிருக்காரு அப்ப என்ன சொல்லுவோம் he doesn't like his job ஓகே இந்த ரூல் என்னன்னு பார்க்க போறோம் இந்த ஃபார்மை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஐ யூ அதே மாதிரி yellowல இருக்கிறதெல்லாம் only don't ஐ யூ எல்லாம் don't தான் ஓகே we you they எல்லாம் don't but he she it மட்டும் doesn't okay he doesn't do his homework he doesn't like ice cream he doesn't have a car அதே மாதிரி I don't do my homework I don't like ice cream I don't have a car தான் I doesn't have a car இல்ல I don't have a car okay I hope you keep practicing இதுல வந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா நிறைய இருக்கு practice பண்ண இவ்வளவு நீங்க practice பண்றதுக்கே நிறைய டைம் ஆகும் நீங்க practice பண்ணா நீங்க நல்லா பேசுவீங்க okay so சிம்பிளா இந்த ஸ்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் பாருங்க பாசிட்டிவ்ல I work we like you do they have he works she likes she does it has மாத்தி போட்டுக்கலாம் நீங்க but he she it வந்தா you can see the s கண்டிப்பா இங்க s இருக்கு பாத்தீங்களா s okay நெகட்டிவ்ல I do not we do not you don't they don't இந்த do not ஓட கான்ட்ராக்ஷன் தான் do not ரெண்டு வேர்டு சேர்த்து don't அப்படின்னு சொல்லுவோம் he she itக்கு does not doesn't அப்படின்னு சொல்லுவோம் சரியா so he doesn't he do not he don't சொல்லவே கூடாது he doesn't தான் சொல்லுவோம் he doesn't like ice cream he doesn't have a car she doesn't wear sarees அந்த மாதிரி நீங்க இதை வச்சு நீங்க எவ்வளவோ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஆனா இந்த சென்டென்ஸ் மேக் பண்றது நமக்கு ஒன்று வேணும் என்ன வேணும் நிறைய verbs வேணும் ஸோ நிறைய verbs உங்களுக்கு நாங்க கொஞ்சம் verbs இன்னைக்கு இப்போ சொல்லி கொடுக்க போறோம் see verbs படிக்கிறோம் ஸோ இந்த verbs வச்சு தான் நீங்க மேக் பண்ண முடியும் சென்டென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் talk want need eat jump write see read smile learn start speak sit stand run hate help sleep live love நீங்க இது இன்னொரு வாட்டி கேட்டு நீங்களும் உச்சரிச்சு பார்க்கலாம் உச்சரிச்சோன்னா உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வரும் மீனிங் பார்க்கலாம் சி டாக்னா பேசுறது ஈட் சாப்பிடுறது வாண்ட் வேணும் சி பார்க்கறது ரைட் எழுதுறது ஜம்ப் குதிக்கிறது நீட் தேவை ரீட் வாசிக்கிறது ஸ்மைல் சிரிக்கிறது அண்ட் லேர்ன் படிக்கிறது ஸ்டாண்ட் நிற்கிறது சிட் உட்கார்ந்துருக்கிறது ஸ்பீக் பேசுறது ஸ்டார்ட் கிளம்புறது ரன் ஹேட்னா பிடிக்காது வெறுக்கிறது லிவ் வாழ்றது வசிக்கிறது சொல்லலாம் ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம் லவ் அன்பு செலுத்துறது ஸ்லீப் தூங்குறது ஹெல்ப் உதவி பண்ணுறது ஓகே இப்போ நம்ம இன்னொரு செட் ஆஃப் vocabulary பார்க்க போகிறோம் என்ன vocabulary அது ஃபுட் அண்ட் ட்ரிங்க் vocabulary இப்போ முன்னாடி விட இப்போ லெசன்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா காரணம் வந்து இந்த லெசன்ஸ் நீங்கள் கூட vocabularyயும் படிக்கிறீங்க சென்டென்சஸும் படிக்கிறீங்க ரெண்டும் சேர்த்தா தான் நம்மளால பேசவே முடியும்
ஸோ நான் ஜஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், பட் உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் அமைக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த vocabulary நம்ம குயிக்காக பார்க்கலாம். breakfast, food, bread, roll, butter, jam, marmalade, cereals, cornflakes, ham, cheese, egg, toast, pasta, bacon, noodles. ப்ரொனன்சியேஷன் மட்டும் கேட்டுக்க. அடுத்த ஸ்லைடில் நீங்கள் மீனிங்கை பார்க்க போகிறீங்க. burger, pizza, sandwich, orange, banana, water, milk, coffee, juice, fruit, apple, with, without, tea. with na உடன், without na அது இல்லாம நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இப்ப அடுத்ததுல சொல்லி கொடுப்பேன். see, breakfast na காலை உணவு. bread, you know, butter, jam, egg, marmalade. marmalade na என்னது? ஜாம் மாதிரியே தான் இருக்கும் மார்மலேட், ஆனால் இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் ஆரஞ்ச். ஆரஞ்சு வச்சு பண்ணுற ஜாமுக்கு பேர் மார்மலேட். அது கொஞ்சம் கூட கசக்கும், அதனால தான் அதுக்கு பேர் மார்மலேட். ஜாம் இல்லை, ஜாம் வந்து இனிக்கும். சீரியல்ஸ், ரோல் அண்ட் ஃபுட்னா எனி உணவு இஸ் ஃபுட். கார்ன்ஃப்ளேக்ஸ், நிறைய பேர் இப்போ காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அது கார்ன்ஃப்ளேக்ஸ். சீஸ், அமூலில் வரும் சீஸ். நூடுல்ஸ். பேக்கன், பேக்கன் இஸ் மேட் ஃப்ரம் பீஃப் or pork, you know, ஒரு ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும், அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. யூஸ்வலி வெளியூரில் அது ஒரு வெரி காமன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு. காஃபி, மில்க், பாஸ்தா, டோஸ்ட், ஹேம். பர்கர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பர்கர், பீட்சாலாம் வெரி காமன் ஃபுட் இன்னைக்கு. பர்கர், பீட்சா, பீட்சா, சாண்ட்விச், ஆரஞ்ச், வாட்டர், பனானா, ஃப்ரூட், ஆப்பிள், ஜூஸ், டீ. முன்னாடி நான் வித் வித்வுட் சொல்லி கொடுத்தேன். வித்னா உடன், வித்வுட்னா அது இல்லாமன்னு. ஸோ இப்போ ஆனா என்ன சொல்றாங்க, நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் படித்தோம் இல்லையா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் படித்த ப்ரெசன்ட் சிம்பிளை இந்த வேர்ட்ஸோட யூஸ் பண்ணுவோம். ஐ அம் ஆனா, திஸ் இஸ் மை பிரதர் ஜார்ஜ். வி கோ, பாருங்க ப்ரெசன்ட் சிம்பிள், வி கோ டு ஸ்கூல், நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். ஐ பிளே டென்னிஸ், நான் டென்னிஸ் விளையாடுவேன். ஐ ஈட், என்ன சாப்பிட்றேன், ஐ ஈட் சீரியல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நெகட்டிவ், ஜார்ஜ் டசன்ட் ஈட் சீரியல், ஜார்ஜ் சீரியல் சாப்பிட மாட்டாரு. ஆனா இங்க ஜார்ஜ் என்ன சொல்றாரு, ஐ ட்ரிங்க் மில்க், பட் ஆனா டசன்ட் ட்ரிங்க் மில்க். ஷீ நீட்ஸ், பார்த்தீங்களா ஷீக்கு எஸ் வந்துச்சு, ஷீ நீட்ஸ் டு ட்ரிங்க் மில்க் ஆஸ் ஷீ பிளேஸ் டென்னிஸ். She loves pizzas and always buys them for lunch at school. So இந்த verbs பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி நீங்களும் உங்கள் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம படித்ததெல்லாம் நம்ம பேச போகிறோம். எப்படி பேசுறது நீங்கள் எப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா, உங்களோட பார்ட்னரோட பேச போகிறீங்க. டாக் டு அ பார்ட்னர். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களோட ஃப்ரெண்டோடையோ உங்கள் டீச்சரோடையோ யாரோட வேணாலும் பேசலாம். சே வாட்ஸ் ட்ரூ அண்ட் வாட் இஸ்ன்ட். இப்போ உங்களை பற்றின ட்ரூத் என்னன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோம், ஐ டோன்ட் ஹாவ் டோஸ்ட் அண்ட் காஃபி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ உங்களை பற்றின உண்மை, வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோம், நான் டோஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டோஸ்ட் அண்ட் காஃபி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச், ஐ ஹாவ் லஞ்ச் அட் ஒர்க் ஆர் ஸ்கூல், எஸ். ஐ ஹாவ் டின்னர் வித் மை ஃபேமிலி, எஸ். ஐ ஈட் அ லாட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், எஸ். ஐ லைக் ஃபாஸ்ட் ஃபுட், நோ ஐ டோன்ட். ஸோ சென்டென்ஸ் வந்து ஐ டோன்ட் லைக் ஃபாஸ்ட் ஃபுட். அட் த வீக்கெண்ட் ஐ சம்டைம்ஸ் கோ டு த ரெஸ்டாரண்ட்ஸ், எஸ். At the weekend, I sometimes go to restaurants. No, na. At the weekends, I don't go to the restaurants. அப்படின்னு சொல்லுவோம். Okay, so let's go to the next slide and see. இது மாதிரி practice பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட ஊரை பற்றி, about your country. உங்க countryல people have eggs for breakfast? Yes. They have a big meal for lunch, not for dinner? No, not like that. In India, people eat, no, right? They eat all the 3 meals well. They eat a lot of food from other countries? No. They drink a lot of tea or coffee. Some places, yes, they drink a lot of tea. They eat a lot of fish? No. So, enna solla porom? In my country, people have eggs for breakfast. They have a big meal for lunch, not for dinner. No, they don't have a big meal only for lunch. They have a big meal for all 3 meals. அப்படினு சொல்லலாம். இல்லனா இதுதான் கரெக்ட்னா, they have a big meal for lunch, not for dinner. They eat a lot of food from other countries. No. So they don't eat a lot of food from other countries. They drink a lot of tea, illana they don't drink a lot of tea.
they eat a lot of fish or they don't eat a lot of fish. இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் மேக் பண்ண மட்டும்தான் உங்களால் பேசவே முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த லெசனில் நிறைய இருக்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கு. தயவு பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாரும் இல்லைன்னா காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் கரெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்புகிறோம். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் we can keep talking and learning English.